ஜெயங்கொண்ட சோழபுரத்தில் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டினால் 10,000 ரூபாய் அபராதம் உறுதி. ரெக்கமெண்டேஷன் செல்லாது. போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் மதிவாணன் தலைமையிலான போக்குவரத்து போலீசார் ஜெயங்கொண்டம் வேலாயுத நகர் பள்ளி வளாகம் முன்பு சாலையில் அவ்வழியாக வரும் வாகனங்களை நிறுத்தி வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது வாகன ஓட்டிகளிடம் குடித்துவிட்டு குடிபோதையில் வாகனங்களை ஓட்டக்கூடாது, இதுவரை ஜெயங்கொண்டத்தில் மட்டும் குடிபோதையில் வாகனம் ஓட்டிய 150க்கும் மேற்பட்டோருக்கு ரூபாய் 10,000 அபராதம் வீதம் இதுவரை 15 லட்சம் அபராதம் விதித்து வசூல் செய்துள்ளோம். ஒரு வாகனத்தை பிடித்தால் அதற்கு 10 முதல் 15 பேர் சிபாரிசுக்காகத்தான் போன் செய்து தொந்தரவு செய்கிறார்கள். குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் யாராக இருந்தாலும் இனி வழக்கு பதிந்து அபராதம் விதித்து அபராத தொகை வசூலிக்கப்படும். எந்த சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஹெல்மெட்டும் காரில் பயணம் செய்பவர்களும் சீட் பெல்ட் அணிய வேண்டும். ஆட்டோக்களில் அதிக குழந்தைகளை ஏற்றிச் செல்லக்கூடாது. சரக்கு வாகனங்களில் பயணிகள் பயணிக்கக்கூடாது. படிக்கட்டுகளில் மாணவர்கள் குழந்தைகள் பயணம் செய்யக்கூடாது. 2 சக்கர வாகனத்தில் 2க்கு மேல் பயணிக்கக்கூடாது. மாவட்டம் முழுவதும் ஒரு மாதத்தில் சாலை விபத்தில் 10 முதல் 15 நபர்கள் உயிரிழப்பு நடந்ததை தற்பொழுது 5ஆக குறைத்துள்ளோம். விபத்து நடைபெறாமல் தவிர்க்க இதனை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தி எச்சரிக்கை விடுத்தார். அவனை உடைய பாவம் நீனே கடை இருக்கிற நீயே கேஸ் போடுற 10,000 எங்கே போடணும் செத்து போயிட்டா பொண்டாடி புள்ள ரோட்டில் நிற்கிது. குடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. நீரை குடிச்சிட்டு வந்தால் 10,000 ஃபைன் போடுறோம். இது வரைக்கும் 150 பேருக்கு ஃபைன் போட்டு கட்டிட்டேன். 15 லட்சம் ரூபா ஃபைன் கட்டிட்டேன். ஆனாலும் குடிச்சிட்டு ரோட்டில் வந்தால் விடவே மாட்டேன். ரெக்கமெண்டேஷன் செல்லுபடி ஆகாது. ஆளுக்கு ஒரு 50 பேர் நம்ம சொல்லிடலாமா? ஜெயங்கொண்டத்தில் குடிச்சிட்டு வந்தா 10,000 ஃபைன் கட்டணும். அந்த தகுதி இருந்தால் வரட்டும். ஆஸ்பத்திரியில் போய் 3 லட்ச ரூபா கட்டுறான். 10,000 கட்டுறதுக்கு ஒரு 15 பேர் என்னை தூங்க விட மாட்டாங்களாம். விடிய அடிக்கிறான். இது வரைக்கும் ஒரு 50 கேஸ் பெண்டிங் இருக்கு. குடிச்சிட்டு வந்தா ஜெயங்கொண்டத்துக்கு உள்ள வரக்கூடாது, கேஸ் போடுவோம். குடிச்சிட்டு இங்கே உள்ள வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது சொல்லிட்டேன். எல்லாம் ஹெல்மெட் போடுங்க. தீபாவளி வருது, ஆக்சிடென்ட் இந்த மாதம் 5ஆ குறைச்சிருக்கோம். அதனால இது வரைக்கும் 10-15 இருந்தது. தயவு செய்து என்ன பண்ணணும், ஹெல்மெட் போடணும். உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த மாட்டு வண்டிலாம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிக்கர் ஓட்ட சொல்லுங்கள். டிராக்டர்லாம் இருந்தால் என்ன பண்ணணும், ஸ்டிக்கர் ஓட்ட சொல்லணும். சின்ன பசங்களாம் ஓட்டுறது கம்ப்ளைண்ட் பிடிச்சிருக்கோம். பிடிச்சா 5,000 ஃபைன். அவங்க அப்பாவை தான் அரெஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? இதெல்லாம் சொல்லிடுறீங்களா? குறைஞ்சது ஒரு 10 பேர்னாலும் நான் போய் சொல்லுவேன் சொல்கிறவங்க சொல்லுங்கள். ரைட், வெரி குட். போயிட்டாங்க. பிடிச்சிட்டு ஓட்டவே கூடாது.